ரசத்தம் கேட்டதோ இல்லையோ ஜவர்த்தி பிராமணர் வராருன்னு உடனே மேலே இருந்த ருக்மிணி கீழே வந்து ஜவர்த்தி பிராமணருக்கு நமஸ்காரம் பண்றார். என்னம்மா குழந்தை, ஏன் அழற அப்படின்னு அவர் கேட்கிறார். நீங்க சரியான சமயத்துக்கு வந்திருக்கே. என்னோட ஆசையை நீங்க தான் பூர்த்தி பண்ணிக்கணும். நான் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னோட அண்ணா சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிச்சயமும் பண்ணிட்டான். நான் ஒரு கடிதாசி எழுதி தரேன், அதை துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணருக்கு கொடுத்துடுறேடா அப்படின்னு கேட்கிறா. நீ கவலைப்படாதம்மா, நானும் துவாரகைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ கடிதாசி எழுதி கொடு, நான் கிருஷ்ணருக்கு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றார். ருக்மிணி வேக வேகமா கடிதாசியை எழுதுறா. அந்த பாகவதர் அந்த கடிதாசியை கொண்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கிறார். அந்த பாகவதர் அந்த கடிதாசியை படிக்க சொல்றார் கிருஷ்ணன். அந்த பாகவதரும் அந்த கடிதாசியை படிக்கிறார். அதுக்கடுத்தது அச்சுதான்னு எழுதியிருந்தாலாம். அச்சுதான்னா கைவிடாதவன் அர்த்தமா. ஹே அச்சுதா, என்னை கைவிடாம காப்பாத்துன்னு எழுதியிருந்தாலாம். அதுக்கடுத்தது நரசிம்மான்னு எழுதியிருந்தாலாம். ஏன் நரசிம்மான்னு எழுதியிருந்தான்னா, பிரகலாதன் கூப்பிட்ட உடனே அடுத்த க்ஷணமே தம் பக்தனுக்காக ஓடி வந்த மாதிரி இந்த சமயத்துல என்ன ஓடி வந்து காப்பாத்துன்னு நரசிம்மான்னு எழுதியிருந்தாலாம். அந்த பாகவதர் கொண்டு வந்த கடிதாசியை அந்த பாகவதரையே படிக்க சொல்றார் கிருஷ்ணன். அந்த பாகவதரும் அந்த கடிதாசியை படிக்கிறார். அச்சுதா, என்னை கைவிடாம காப்பாத்து அப்படின்னு எழுதியிருந்தாளா. அதுக்கடுத்தது நரசிம்மான்னு எழுதியிருந்தாளா. ஏன் நரசிம்மான்னு எழுதியிருந்தான்னா, பிரகலாதன் கூப்பிட்ட உடனே அடுத்த க்ஷணமே தம் பக்தனுக்காக ஓடி வந்த மாதிரி இந்த சமயத்துல என்ன ஓடி வந்து காப்பாத்து அப்படின்னு நரசிம்மான்னு எழுதியிருந்தாளாம். அதுக்கடுத்த வரியில கடோபி ராமம்னு எழுதியிருந்தாளாம். ராமான்னு கூப்பிட்டிருந்தாளாம். ஏன்னா ராமாவதாரத்துல நடந்த ஒரு ரகசியத்தை பத்தி சொல்றாளாம். ராமாவதாரத்துல ராமரும் சீத்தையும் ஏகாந்தமா இருந்தாளாம். அந்த நேரத்துல ராமர் சொல்ற, நான் 11 மாசம் எங்க அம்மா வயிற்றுல கர்ப்பத்துல இருந்து வந்திருக்கேன், அதனால நான் தான் வசதி அப்படின்னு ராமர் சொல்றார். சீத்தை சொல்றா, நான் கர்ப்பவாசமே பண்ணலன்னாலும் நானா வந்து உங்களை தேடி கல்யாணம் பண்ணிக்கல, நீங்களாதான் விஸ்வாமித்திரரோட வந்து எங்க அப்பா வச்ச சுயம்புரத்துல ஜெயிச்சு எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு நீங்களாதான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிண்டி அப்படின்னு சொல்லி உங்களை அபிச்சாரம் பண்ணிட்டேன். அதை நினைச்சிட்டு நீங்க இப்ப இருந்துடாதீங்கோ, நீங்க தான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதியிருந்தாலாம். அதுக்கடுத்த கடைசி லைன்ல, ஹே கிருஷ்ணா, நீ வரலன்னா நான் உயிரை விட்டுடுவேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 100 ஜென்மம் ஆனாலும் நான் உனக்காக காத்திருந்திருப்பேன். சத ஜென்மம் 100 வருஷம் என்னை காக்க வச்சுடாத. இந்த கடிதாசியை படிச்சு முடிச்ச உடனே நீ என்னை தேடி ஓடி வரணும்னு எழுதியிருந்தாலாம். அந்த பாகவதர் அந்த கடிதாசியை படிச்ச உடனே எனக்கு கண்ணிலிருந்து ஜலமே வந்துடுத்தான். உடனேவும் அந்த கடிதாசியை எடுத்து சோஃபா மேல வச்ச பாகவதர் கூட்டின்னு தான் ரதத்துல